வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்டிஎம் தொடர்பான ஒரு சர்க்குலர், ஒரு அரசாணை ஒன்று ரீசெண்டாக வெளியே விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த அரசாணையில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு இது சாதகமான ஒரு மாற்றமாக இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி இது சம்மந்தமான கேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு மொத்த தீர்ப்பாக ஒரே ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. மனிதவள மேலாண்மை துறையால் வெளியிடப்பட்டிருக்குது. எப்போ வெளியிட்டிருக்கிறாங்கன்னா 15/4/2025 இந்த தேதியெலாம் வெளியிட்டிருக்கிறாங்க. 2010ஆம் ஆண்டு தான் உங்களுக்கு தமிழ் வழி இடஒதுக்கீடு தொடர்பான முதல் அரசாணை வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் 14, இப்போ 2020 உங்களுக்கு கேஸ் போயிட்டு இருக்குது. அதை திருத்தம் பண்ணியிருப்பாங்க. 2020 தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழ் வழி இடஒதுக்கீடு 1ஆவதுலேருந்து படிச்சிருக்கணும். முதல்ல உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு என்ன கல்வி தகுதியோ, ஸோ அதுக்கான டிகிரியோ இல்லை ஏதோ அதை மட்டும் நீங்கள் தமிழில் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுங்க. உதாரணத்துக்கு குரூப் 4னா 10ஆம் மட்டும் நீங்கள் தமிழில் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டிகிரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு குரூப் 1 இந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்கன்னா டிகிரி மட்டும் நீங்கள் தமிழில் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு அதை மாற்றிட்டாங்க. டிகிரி மட்டும் தமிழில் படித்தா பத்தாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க, 10th டிகிரி 10th தமிழில் படிக்கணும், 12th தமிழில் படிக்கணும், அதுக்கப்புறமா டிகிரி தமிழில் படிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை உங்களுக்கு 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தமிழில் ஸ்கூலில் அதுவும் என்ன பண்ணியிருக்கணும், நேரடியாக போய் படிச்சிருக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கணும், டிகிரி என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் இப்போ ஒரு திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன திருத்தம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த கருத்து தொடர்பாக, இந்த பொருண்மை அப்படின்னா இந்த பொருள் தொடர்பாக உங்களுக்கு பல்வேறு வகை சேர்ந்த மனுதாரர்கள் என்ன பண்ணாங்க, அப்ளை பண்ணாங்க. அதில் நேரடியாக 2வது 3வது 4வது இல்லாட்டி 5வது வகுப்புகளில் சேர்ந்து பள்ளிகளில் தொடர்ச்சியாக பயின்று தேர்ச்சி பெற்றவங்க வறுமை காரணமாக என்ன பண்ணாங்கன்னா, படிப்பை தொடர முடியாமல் நேரடியாக 8வது படிப்பாங்க. நேரடியாக என்ன பண்ணுவாங்க, 10வது 11வது 12வதாக தனித்தேர்வுகளாக தேர்வுகளே தேர்ச்சி பெறுவாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வழங்கப்படுற ஒதுக்கீட்டிற்கு தங்களையும் தகுதியுடையவர்களாக நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை வெளியிட சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க கோரிக்கை வச்சுருந்துருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஒவ்வொரு திருப்பிலையும் ஒன்று சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சார் பர்டிகுலர் என்ன பாயிண்ட் சார், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1ஆவதுலேருந்து உங்களுக்கு தொடர்புடைய பணி விதிகளில் நேரடி நியமன முறைக்கான அந்த வரையறுக்கப்பட்ட கல்வித் தொகுதி வரைக்கும் முழுவதுமாக தமிழ் வழியில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 2010ஆம் ஆண்டு அரசாணையில் உங்களுக்கு சொல்லியிருக்குது. 2020ஆம் ஆண்டு திருத்தத்திலையும் அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு படித்து தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதுனீங்கன்னா இந்த ஒதுக்கீட்டுக்கு நீங்கள் தகுதியுடையவங்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு மொழியில் படிச்சிருந்து நீங்கள் தேர்வை மட்டும் எக்ஸாம் மட்டும் நீங்கள் தமிழ் எழுதுறதுனால என்னது உங்களுக்கு பிஎஸ்டிஎம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1ஆவதில் பள்ளியில் சேராமல் உங்களுடைய கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஐ அடிப்படையில் 2ஆவதுலேருந்து நீங்கள் தமிழில் படிச்சிருந்து 2ஆவதுலேருந்து 8வது வரைக்கும் நேரடியாக பள்ளிகளில் சேர்ந்து தமிழ் மொழியில் நீங்கள் படித்து பாஸ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதை பயிற்று மொழியாக பயின்று படிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த கல்வியை எந்த வகுப்பில் சேர்றீங்களோ அந்த வகுப்புலையும் தொடர்ந்து நீங்கள் இடைநிறுத்தம் பண்ணியிருந்தாலும் திருப்பியும் நீங்கள் சேர்றப்ப என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் வழியில் படிச்சிருந்துருக்கணும். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி சம்மந்தப்பட்ட தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளியாக இருக்கட்டும் இல்லை ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்கிட்ட என்ன பண்ணணும், அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி தரணும். இது முன்னாடியே இருக்குது. ஸோ இந்த திருத்தத்தில் பெருசாக அவங்க ஒன்றும் பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் கொண்டு வரலைங்க. ஓகேங்களா? அதே தான் திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. பெரிய மாற்றம், நீங்கள் தனித்தேர்வர்கள் தான் உங்களுக்கு எங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள், அந்த எக்ஸாம் எழுதுறத எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி கேஸ் போட்டதே அவங்களுக்கு ஃபேவராக அந்த தீர்ப்பு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் சில நேரங்களில் நிறைய வறுமை கோட்டிற்கு கீழக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வயசை கடந்ததுக்கப்புறமா தான் 8வது தனியாக ஒரு கரஸ்பாண்டனில் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க, 10வது கரஸ்பாண்டன் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க, 12வது கரஸ்பாண்டன் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க, டிகிரியை கரஸ்பாண்டன் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தனித்தேர்வாக எழுதுனீங்கன்னா என்ன கிடையாது, உங்களுக்கு இனிமேல் கிடையாது அப்படிங்கிறத திருப்பியும் இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக அவங்க உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு அநியாயம் மாதிரி தான் நமக்கு கிடைக்கப்படுது. ஏன்னா எல்லாருமே அப்படி நேரடியாக 1ஆவதுலேருந்து படிக்க முடிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ஓரளவுக்காவது அவங்க வறுமை கோட்டிலேருந்து மீண்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களாக தான் இருந்திருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி அதை பற்றின புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, படிப்பதற்கான சூழ்நிலை இல்லாமல் தான் நேரடியாக போய் பள்ளிக்கு படிக்க முடியாமல் 8வது 10வது எல்லாத்தையுமே தனியாக கரஸ்பாண்டன்ட் மூலமாக படிக்கிற சூழ்நிலை ஏற்படுது. பட் அவங்களுடைய அந்த நிலையை புரிஞ்சுக்கிறாம டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் ஒரு சட்ட திருத்தம், அது உங்களுக்கு மேலும் அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி தான் இப்போ சட்ட திருத்தத்தை வெளியே விட்டுருக்குறாங்க அந்த அரசாணையை. இல்லைங்களா? ஸோ இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு நேரடியாக போகாமல் தனித்தேர்வாக தமிழில் தேர்வு எழுதி படித்து பாஸ் பண்ணியிருந்தாங்க கூட என்ன கிடையாது, உங்களுக்கு முன்னுரிமை வழங்க தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பள்ளிக்கு போய் பள்ளியில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போன்ற பொதுத் தேர்வு எழுதி அதில் 1 இல்லாட்டி 2 எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆகிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் தனித்தேர்வாக எழுதி பாஸ் ஆனீங்கன்னா அப்போ உங்களுக்கு பிஎஸ்டி இடஒதுக்கீடு கொடுப்பாங்களாம். இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? அதாவது நீங்கள்
ஒரு தொடர்ச்சியாக படிச்சுட்டே வர்றீங்க, 10ஆவதுல ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டீங்க, அந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனதுக்காக என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை இடஒதுக்கீடு கொடுக்காம நிறுத்த மாட்டாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, திருப்பி ரீ எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் இடஒதுக்கீடு அப்ளை பண்ணலாம். இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு தான். இதாவது உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஐடி படிச்சிருக்கீங்க, இது இப்போ தொழில்நுட்ப கல்வி தான் படிச்சிருக்கீங்கன்னா அங்கே போய்ட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம்ல இடஒதுக்கீடு கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து 10ஆவது முடிச்சுட்டு நீங்கள் ஐடி படிக்கிறீங்கனாலே அங்கே தமிழ் வழியில் படிச்சிருந்தாலுமே என்ன கொடுக்குறது கிடையாது, இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறது கிடையாது இல்லை, சர்டிஃபிகேட் கொடுக்குறது கிடையாது இல்லை, அதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க எதை வச்சு இவங்க அதை பிஎஸ்டிஎம்மாக அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது தெரில. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசி அப்புறம் மார்க் ஷீட்டில் உங்களுக்கு தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்க அப்படிங்கிறதுக்கான தகவலை என்ன பண்ணணும், அதில் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதை கட்டாயமாக குறிப்பிடணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து அப்போ இருந்து இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். உங்கள் டிசியில் பார்த்தீங்கன்னா என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்றது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை இப்போ கட்டாயமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஆல்ரெடி இருக்குது, ப்ரைவேட்டாக கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றது தெரியல. பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன படிக்கிறாங்க அப்படின்றது இருக்கும். அதுக்கு வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இவங்களாம் என்ன பண்ணணும், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இல்லை. ஸோ இந்த வழிமுறைகள் மூலமாக பிஎஸ்டிஎம் படித்தவங்க என்னது உறுதி செய்ய முடியாத நிலையில், ஒருவேளை இதெல்லாம் பார்த்துமே இவங்க பிஎஸ்டிஎம் தமிழில் தான் படிச்சிருக்காங்க, தமிழ் வழியில் தான் பயின்றிருக்காங்கன்ற தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஃபார்ம் 1 ஃபார்ம் 2ன்னு சொல்லிட்டு. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி என்ன பண்ணணும், உங்களுடைய கன்சர்ன் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அங்கேருந்து நீங்கள் பண்ணணும், அந்த ஃபார்மை வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம்ல படிச்சிங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய ஸ்கூல் மூடிட்டாங்க, பழைய ஸ்கூலாக இருந்துச்சு, இப்போ வந்து ஸ்கூலை மூடிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர் அப்படி இல்லாட்டி முதன்மை கல்வி அலுவலர் இல்லை, அது இருக்கக்கூடிய ஒரு ஹெட் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் சைன் வாங்கிட்டு வரலாம், இந்த மாதிரி நான் தமிழ் வழியில் படித்தேன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாட்டி கல்லூரிகள் மூடப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்லூரிகளில் ஆல்ரெடி எந்த யூனிவர்சிட்டியோட ஜாயின் பண்ணி வச்சுருந்தாங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரார்ட்ட போய்ட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு அந்த கன்சர்ன் கல்லூரி பொறுப்பெடுத்துக்கணும் இல்லைங்களா. அப்படி இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியோடைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து என்ன பண்ணணும், இதை ஏற்றுக்கணும் இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எப்படி போய் மாணவர்கள் வாங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஸோ சர்டிஃபிகேட் வாங்குறதுல அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா. அது போக பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ அப்புறம் யூஜி டிகிரி பிஜி டிகிரி இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு டிசியில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கட்டாயமாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி சொன்னது தான். ஒருவேளை நீங்கள் வந்து டீச்சர் ஆகணும், தமிழ் இலக்கியத்தில் கல்வி தொகுதி பெற்றவங்களை மட்டுமே என்ன பண்ணணும், ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி தமிழ் டீச்சர் ஆகிறதுக்கு நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இதை நம்ம வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அவங்க வந்து தமிழ் இலக்கியத்தில் ஒரு நல்ல டிகிரி படிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்களை என்ன பண்ண முடியும், தமிழ் ஆசிரியராக நியமனம் செய்ய முடியும் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இல்லை மற்றபடி வேறு டிகிரி கிராஸ் மேஜர் பண்ணியிருந்தாங்கன்னா, தமிழ் பாடத்துலையும் இன்னொரு பாடத்துலையும் கிராஸ் மேஜர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணக்கூடாது, தமிழ் ஆசிரியராக நியமனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு திருத்தம் என்ன பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. பள்ளிக்கல்வி உயர்கல்வித்துறைகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறாங்களே தவிர இதை என்ன பண்ணல அவங்க கன்ஃபார்மாக சொல்லலை. ஸோ மேற்படி சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிற இந்த 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து நேரடி நியமனத்திற்கான ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரிலிமினரியாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், எல்லா ஸ்டேஜ்லையுமே என்ன பண்ணணும், இந்த இடஒதுக்கீடுக்கான முன்னுரிமை அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அரசாணை. ஸோ இதனால் பெருசாக பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தனித்தேர்வர்கள் பாதிக்கப்படுவாங்க, வறுமையினால் பாதிக்கப்பட்டு ஊடலில் போயிட்டு 10வது 12வது இதெல்லாம் வந்து கரஸ்பாண்டனில் படித்தவங்க அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அதே போல் 1வது மட்டும் இங்கிலீஷில் படிச்சுட்டு, அதே மாதிரி ஏதாவது 2வது மட்டும் இங்கிலீஷில் படிச்சுட்டு, ஊடலில் ஏதாவது 5வது மட்டும் இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்க. அந்த ஒரு வகுப்பு இங்கிலீஷில் படிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனாலே என்ன பண்ணும், உங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படும் இந்த இடத்துல ஓகேங்களா. அதே மாதிரி தமிழில் படிச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போது இங்கிலீஷில் தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, ஸோ தமிழ் தேர்வர்கள் தமிழில் தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்பு குறையுது. இங்கிலீஷில் படித்தவங்க இங்கிலீஷில் எழுதுறவங்களுக்கு தான் அதிகமாக மார்க் போடுறாங்கன்ற ஒரு கான்ட்ரவர்சி முதல்ல இருந்தே போய்கிட்டு இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த கான்ட்ரவர்சியை ஒழிக்கிற மாதிரி இந்த இடத்துல எதாவது பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக எதுவும் பண்ணலைங்க, அதான் உண்மை இல்லைங்களா. சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.